இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்டா, இலக்கியங்கள் உள்ள ஒன் வேர்டு கொஸ்டின் பார்க்குறோம். மறைப்பொருளை காத்தல் டேஸ் எனப்படும், நிறை எனப்படும். பழந்தமிழ் இலக்கியங்கள் பாதுகாத்து வைத்தவை பனை ஓலைகள். செம்மரம் என்னும் சொல் டேஸ் தொகை, பண்பு தொகை. செல்வமும் நற்பண்பு உடையவர் தாம் பேசும் டேஸ் தகுதி அறிந்து பேச வேண்டும், அவையின். கசடர பிரித்து எழுது, கசடு ப்ளஸ் அற. அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும், குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். மட்டுமல்ல பிரித்து எழுது, மட்டும் ப்ளஸ் அல்ல. பானை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும். வளைதல். கண்ணா வா டேஸ் தொடர், விழித்தொடர். சொற்களுக்கும் இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது டேஸ், வேற்றுமை தொகை. நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும், இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். பசியால் வாடும் டேஸ் உணவளித்து நமது கடமை, அளந்தவருக்கு. விகார புணர்ச்சி டேஸ் வகைப்படும், 3 வகைப்படும். பாலாடை டேஸ் புணர்ச்சி, திரிதல். ஆண் பொருந்தை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. வன்புகழ் மூவ தன் பொலியில் வரைபு குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். கனத்தமலை என்னும் சொல்லின் பொருள் பெருமலை. வாசெல்லாம் பிரித்தெழுது, வாசல் ப்ளஸ் எல்லாம். தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஸ் எல்லாம் முளைத்தன, வித்துக்கள். என் நண்பன் செய்த தொழிலே அவனுக்கு டேஸ் பெருகிற்று, வாரி பெருகிற்று. பெற்றெடுத்தோம் பிரித்தெழுது, பெற்று ப்ளஸ் எடுத்தோம். கால் ப்ளஸ் இறங்கி சேர்த்தெழுது, கால் இறங்கி. கயிறு ப்ளஸ் கட்டில் சேர்த்தெழுது, கயிற்று கட்டில். அக்களத்து பிரித்தெழுது, ஆ ப்ளஸ் களத்து. பழங்காலத்தில் விலை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது டேஸ், நெல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.